ஹலோ மக்களே, நான் தான் உங்க அறந்தாங்கி நிஷா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய நிகழ்ச்சிக்கு போற இடத்துலயும் சரி, ஷூட்லயா இருக்கட்டும், இல்ல ஏதாவது இன்டர்வியூஸ்ல இருக்கட்டும், அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப்ல எல்லா இடத்துலயுமே கேட்கிற ஒரே கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின், எப்படிக்கா வெயிட் லாஸ் பண்ணீங்க? இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல எப்படிக்கா நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு அந்த சீக்ரெட்டான விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த சப்ளிமெண்ட்டும் எடுத்துக்கல, எந்த ஷேக்கும் எடுத்துக்கல, எதுவுமே இல்லாம நம்ம சவுத் இந்தியன் மீல்ஸை மட்டுமே சாப்பிட்டு கிட்டத்தட்ட 14 கிலோ குறைஞ்சிருக்கேங்க வெறும் 50 நாள்ல. ஸோ இதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா, இன்னும் சொல்லணும்னா என் கூடவே அந்த 50 நாளும் பயணிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கல்பி ஒரு பாடி தாரணி சிஸ்டர் மட்டும்தான். ஸோ அவங்க தான் என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்கு ஒரு சூப்பரா ஒரு சாட் கொடுத்து இதை ஃபாலோ பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத விட என்ன சாப்பிடக்கூடாது, சாப்பிடுற விஷயம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க கொடுத்தாங்க. அண்ட் எனக்கு தேவையான ஒர்க் அவுட் என்னால என்ன பண்ண முடியும், நான் ஷூட்டிங் அடிக்கடி போறதுனால, வெளியில போறதுனால, பேசிக்கலி நான் ஒரு சோம்பேறிங்கிறதுனால என்ன ஒர்க் அவுட் எனக்கு கொஞ்சம் சின்னதா கொடுங்கன்னு கேட்டு எனக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட்டும் அவங்க கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே மானிட்டர் பண்ணது தாரணி சிஸ்டர் அண்ட் ஸ்கல்பி ஒரு பாடி. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். ஏன்னா எதுவுமே நீங்க நம்ம வேற ஏதாவது எடுத்துட்டு நம்ம ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும் அப்படிங்கிற பயம் எனக்கு இருந்தது. இது இயற்கையான விஷயம். நம்ம வீட்டுல எப்பவும் சாப்பிடுற இட்லி தோசை சாப்பாடு இதை வச்சே தாங்க நான் 14 கேஜி குறைஞ்சேன். இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நான் 1 இயருக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ 1 இயர் அப்படியே நான் எடுக்கவே இல்லை. அந்த அந்த 50 டேஸ்க்கு அப்புறம் நான் இதை கண்டினியூ பண்ணவே இல்லை. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, 84ல இருந்து 70 கிலோ வந்தேன். இந்த 1 இயரா நான் 70லயே தான் இருக்கேன். ஸோ நான் குறைஞ்ச வெயிட் எனக்கு ஏறவே இல்லைங்க. ஸோ அதுதான் ஸ்கல்பி ஒரு பாடியோட ஒரு மேஜிக் நினைக்கிறேன் நானு. சோ கடைசி வரைக்கும் என்னோட வெயிட் ஏறவே இல்லை. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் திரும்பவும் என்னுடைய வெயிட் லாஸ் ஜர்னி நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் நம்மளுடைய தாரணி சிஸ்டர் அவங்களுடைய கைட்லைன்ஸ்ல தான். சோ நான் மட்டும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் சொன்னதை வச்சு நிறைய பேர் வந்து அவங்களுடைய இதுல ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க அவங்க பேஜை செக் பண்ணீங்கன்னா தெரியும் எவ்வளவு பேருக்கு சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவருக்கு இந்த மாதிரி வெயிட் லாஸ்ல சக்சஸ்ஃபுல்லான ஜர்னி நிறைய கொடுத்திருக்காங்க. நான் சொன்னதை வச்சு நிறைய பேர் அவங்க கிட்ட பேசி நிறைய எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். நீங்களும் ஹெல்தியான முறையில வெயிட் லாஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்ப அன்ஹெல்தியா வெயிட் லாஸ் பண்ணி திரும்ப வெயிட் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ரொம்ப சிரமமாயிடும். ஏன்னா நான் சொல்றேன் 1 இயருக்கு முன்னாடி நான் வெயிட் லாஸ் பண்ணேன். இந்த 1 இயர் என்னோட வெயிட் அப்படியே கண்டினியூ ஆகுது. சோ நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்ணணும். உங்களை வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒருத்தவங்க மானிட்டர் பண்ணணும். நீங்க சாப்பிடுற சாப்பாடு எப்படி செய்யணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும். இந்த 2026ல எல்லாரும் மாதிரி தான் நம்மளும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹெல்தியான முறையில வெயிட் லாஸ் பண்ணுங்க. அதுல நம்மளுடைய ஸ்கல்பி ஒரு பாடி தாரணி சிஸ்டரை காண்டாக்ட் பண்ணுங்க. சோ அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.